போடு போடு தகிட செம்ம ஹாப்பியில் இருக்கேன். அதனால தான் ஆரம்பத்தில் இப்படி ஹாப்பினஸாக ஆரம்பிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிஆர் கும்பல் அபியூஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக நடந்துச்சு. ஓகே, நீங்கள் தமிழில் பார்த்துட்டு டைட்டில் பார்த்துருக்கீங்க. ராணுவ வெக்டடா என்னடா சொல்கிற கிரின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வியூஸ்க்காக பண்ணாத இதுக்காக பண்ண அப்படிலாம் கிடையாது. என்னால் நம்பவே கேன் பிலீவ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா தேர்ட் போஸ்ட் இருந்தாவன் எப்படி தூக்குனான்னு தெரியல. நான் சொன்னேனே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அது ஜாக்கிரலின் நினச்சேன், அது ராணுவன்ட்டு நான் என்ன சொல்கிறது, ட்ரீமில் கூட இமேஜின் பண்ணி பார்க்கல. தூக்கிட்டானுங்க வேறு மாதிரி சம்பவம். இதுதான் இப்போ ட்விட்டரில் காட்டு தீயா போயிட்டுருக்கு. இப்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, அது வந்து மஞ்சரியும் விஜய் விஷாலும் எவிக்டட் மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதில் ஒன்று எவிக்ட் ஆயிரும். பட் இது அது அப்லோட் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. இது பேக் டு வருது. ஸோ என்னால் நம்ப முடியல, என்னடா நடக்குது டே அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக போய் தூங்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலாக. சரி போய் படுத்துருவோம், மதியம் ஸ்லீப்பை போட்டால் கரெக்டாகுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். சரி வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டு போய் தூங்கிடுவேன்னு டக்குன்னு ட்விட்டரில் பார்க்குறேன் பாய் பாய் ராணுன்னு போட்டுதான். டே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. எனக்கு இன்னும் ஷாக்லேருந்து நான் மீளவே இல்லை. இது ஒரு பக்கம் ஹாப்பினஸ்ஸு, ஒரு பக்கம் ஆஹா அப்படி இருக்கு. ஏன்னா ராணுவம் மேலே எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் ஒன்று இருக்கானுங்க, ஃபேன்ஸுக்கு சொல்ல முடியாது, பிஆர் கும்பல் தம்மா அவனுங்க நினைவு வச்சு பார்த்தானா ஐ டோன்ட் நோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. முரட்டு சம்பவமாக இருக்க போது தரு மாதிரி தான் இல்லைப்பா. ஏஆர்எம் கான்செப்ட் போடாங்கிட்டு ஏஆர்எம்மா எப்பா இப்போ வந்துடுவாங்க. ரயானை வின் பண்ண வச்சுருவேன், வாய்ப்பே கிடையாது. எனக்கு ராணுவ ஃபேன்ஸ் ரயானுக்கு ஓட்டு போட மாட்டானுங்க, பாப்பான நடக்குதுன்னு அந்த வேலையை பார்ப்பானுங்க. பட் அது ஒன்றும் வாய்ப்பு வேலைக்கு ஆகாது. பாய் டாட்டா குட்டு பாய் தான். என்ன முரட்டு சம்பவம், உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ட்ரூ வந்து இது கிடையாது, இது சாட்டர்டே எவிக்ஷன் நினைக்கிறேன். அதான் குயிக்காக வந்துட்டு. ஸோ இந்த எவிக்ஷன் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இன்னுமே நான் வந்து இந்த ஆச்சரியத்தை விட்டு என்னால் மீள முடியல. என்ன நடக்குது இங்கே, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் நான் லைவ் வரப்போகிறேன். இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் லைவ் வரப்போகிறேன். நிறைய பேச போகிறோம், நிறைய சம்பவங்கள் பண்ண போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. லைவில் ஃபன் பண்ணுறோம், ஜமாய் பண்ணுறோம். எத்தனை பேர் கதற போகிறாங்க, எத்தனை பேர் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் அழுக போகிறாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பாவம் நீங்கள். பட் என்ன வரையும் கேம் ராணுவம் வந்து அவ இருந்த ஒரு பாதி நாளுக்கு குட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஓட்டிங் போலில் எப்படிடா அது கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி இல்லாமல் தூக்குறீங்களா அப்படி தான் கேட்டான். இதில் என்ன சிரிப்பு தெரியுமா, ராணுவ ஃபேன்ஸ் முத்துக்குமரை பாருங்க இந்த வாரம் தூக்கிடுவானுங்க. ஐயோ எனக்கு சிரிப்பு தாங்கலையோ. இதை முடிச்சுட்டு ட்விட்டர் போகணும், ஸ்பேஸ் போகணும், ஃபன் பண்ணணும். இன்றைக்கி சம்பவம் தான் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்காது. ஐ டோன்ட் நோ ஹவ். நான் வந்து என்ன அவ்வளோ பர்சனல் அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க சீரியஸாக. ராணுவ ஃபேன்ஸில் வந்து ஃபோட்டோ பண்ணானுங்க, அதெல்லாம் பண்ணானுங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒன்று நடக்குதுல்ல, இப்போயும் உனக்கு மூஞ்ச எங்கே கொண்டு வந்து டைட்டில் என்ன ராணுவ ஏஆர்எம் கான்செப்டு, ராணுவ கிங்கு, அது இது வச்சான ஆண்டவன் சொருகு நட்டு முதுகில் சொருவு நச்சுன்னு. ஏண்டா எத்தனை சீசனாக பிக் பாஸ் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணுவேன்ட்டு. இதுதான் அந்த சர்ப்ரைஸ் எவிக்ஷனு வச்சு செஞ்சுவிட்டேன். அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லா சீசன்லையும் நடக்கும்ப்பா. அது இதுதான். இப்போ டிஆர்பி சும்மா இங்கே ஜெட்டு வேகத்தில் எல்லாம் வந்து ராணுவம் இது வந்து ஒரு வகையில் நல்லது தான். அவனுக்கு நல்ல பேர், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்ச்சி கிடைக்கும், ஒரு பூமு கிடைக்கும். அதை வச்சுக்கின்னு எதனாலும் பண்ணுங்கள். அப்புறம் டிடிஎஃப் வேறு ட்விஸ்ட் இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லிக்காரு. எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் ஒரே வேறு மாதிரி சம்பவம், தரமான சம்பவம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லைவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் டூ சப்ஸ்கிரைப் கிரிப்பல சேனல் 2.0. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ, சூப்பரான லைவ் உங்களுக்கு மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அண்டில் தான் உங்களுக்கு விடைபெறுது. உங்களுக்கு கிரிப்பல பாய், சி யூ அகைன். சந்தோஷத்தில் வளர்றேன். பாய்.